ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எதிர்பார்த்த ஐபிஎல் வந்து இன்னைக்கு கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால வந்து நம்ம பாடகர்கள்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல், அப்புறம் வந்து டோனி படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து நம்ம பிசிசிஐ எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணிட்டு அவர் வந்து கப்பை வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டா. அப்படி ஒரு ஸ்மால் இனாகரேஷனோட முடிச்சிட்டு ஒரு இதுல என்ன ஹைலைட் அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோலியும் ரிங்கு சிங்கையும் வந்து டான்ஸ் ஆட வச்சாரு ஷாருக் கான். நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேகேஆர் ஆர்சிபி மேட்ச் பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் கோலி நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச் நடக்கும் போது கோலி எல்லா ஸ்கிரீன் எல்லாம் காட்டுவாங்கன்னு பார்த்தா கோலியை ஒழிச்சு வச்சிருந்தாங்க ஒரு ஓரமா. ஏன்னா பெருசா எதுவுமே காட்டலைங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 ஓவர் கொஞ்சம் அமுக்கி பிடிச்சாலுமே அதுக்கப்புறம் ரகானே எங்கிருந்து வந்தாருன்னு தெரியலைங்க. அடிச்சு பந்த காட்டடி அடிக்கிறாங்க. அது பந்தா வேற என்ன அந்த அளவுக்கு அடிச்சு கிடிச்சிட்டாருங்க ரகானே. இங்க சென்னை இருக்கும்போது கம்மல் இருந்தாரு. கொல்கத்தா போனோன்னே கேப்டனுங்கிற வந்தோன்னு ஒரு வெறி வந்துருச்சு போல. நம்ம காட்டடி அடிச்சிட்டாரு. பாத்தீங்கன்னா நம்ம டீமை பத்தி முதல்ல பார்த்தலாம். கொல்கத்தால பாத்தீங்கன்னா டிகாக்கு, சுனில் நரேனு, அஜய், ரகானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி, ரிங்கு சிங்கு, ரசல், ஜான்சன், ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்களா இருந்தாங்க. அதாவது பாக்குறதுக்கே வந்து கொல்கத்தா டீமே வந்து படு பயங்கரமா இருந்தது. நம்ம டக்குன்னு ஆர்சிபி இதை ஸ்குவாடை காட்டினாங்க. விராட்டு, சால்ட்டு, பட்டிதரு, லிவிங்ஸ்டனு, ஜெத்திஸு, டிம்மு, பாண்டியானா அந்த பாண்டியா இல்லைங்க, குருணால் பாண்டியா. சரிங்க, குருணால் பாண்டியாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரசிக், அப்புறம் சுயிசா, ஹேசல்வுட்டு, தயால். நம்ம பார்த்தோன்னே இந்த ஸ்குவாடை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னடா ஆச்சரியம், இந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு நீங்க எப்படி ஆட போறீங்கப்பா. அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு டாஸ் ஜெயிச்சு வேற பவுலிங் சூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண போறீங்க? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் புவனேஷ்குமாரும் இல்ல டீம்ல. சரி எப்படி கட்டுப்படுத்த போறாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தோன்னா ஹேசல்வுட் எப்பயும் போல நல்லா போட்டா. அப்படி செகண்ட் ஓவர் எஸ்தயால் போட்டா. அப்படி அவரு நல்லா போட்டா. அப்படி மூணாவது ஓவர் சொல்ல வேண்டாம் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயே வந்து சொதப்பிட்டாங்க. அதாவது இவர் அவுட் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் இதுலயே டிகாக் அவுட் ஆனானே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சதாங்க எல்லாரும் ஆர்சிபி எல்லாம் பயட்டோம். அவ்வளவு பயந்துட்டாங்க. அடிச்சவர் அந்த மாதிரி ஆளு நம்ம சுனில் நாராயண் தான் எப்பயும் அடிப்பாரு. பார்த்தா ரகானே அடிச்சிருக்காரு. அந்த அடி அடிக்கிற அப்படி. ஆமா, யாரா அப்படிங்கிற மாதிரி. எங்க இருந்துடா வந்த யாரா சாமி நீ அந்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்ட அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோலியதான் காட்டவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ரன் கொஞ்சம் கம்மியா ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இக்குர்நாள் வந்தாரு. வந்து அவரு எப்போ வந்துட்டு போயிடுவாரு, இவரையும் காட்டு கிழிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். உடனே விக்கெட் விழுகுது. திடீர்னு பார்த்தா குணால் பாண்டியா என்ன நினைச்சா இருந்தல, எப்படா என் தம்பியை மட்டும் நீங்க வந்து இந்தியா டீம்ல எடுத்து ஆடுறீங்க, நாடும் நல்லா போடுவோம்டா அந்த மாதிரி. திடீர்னு பார்த்தா பவுலிங் அந்த மாதிரி போட்டாரு. இவர் ஓவர்லாம் வந்து அடிச்சு தொலைச்சு பண்ணுவாங்க. பார்த்து இவர் வந்து போல்ட் எடுத்து அவரே ஷாக் ஆயிட்டா அப்படி. ஆமா, கோலி உடனே வந்துட்டு அப்பதான் கோலி ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. குருநாளை பார்த்துட்டு நினைக்க வேண்டியதா இருக்குது, எங்க அவனாடா நீ. ஏன்னா நம்ம ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர் பக்கம் இருக்கிறப்பே வந்து 100 ரன்னை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 50 ஓவர் வரப்ப அடிக்க அடுத்தது நம்ம ரிங்கு சிங் வந்தாங்க, பொட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வெங்கடேசன் அடிக்க வச்சாங்க. நீ போயிட்டு வா சாமின்னு தாட்டி விட்டா. அப்படி நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு ஸ்டார் பிளேயரும் நல்லா விளையாடலைங்க. ரிங்கு சிங் ஒரு காட்டெருமை வந்துச்சுட்டாங்க. ஒரு காட்டெருமே அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஓட விரட்டி விட்டாங்க. மஞ்சள் கட்டமா விரட்டி விட்டாங்க. அவன் பாத்தீங்கன்னா என்ன என்ன ஹைலைட்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஹைலைட் பாத்தீங்கன்னா நரேன் ஒரு 44 ரன் அடிச்சாப்பிங்க. அதுக்கப்புறம் ரகான ஒரு 56 ரன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பெருசா யாரும் அடிக்கலைங்க. ஒரு ஒரு சிங்கிள் டிஜிட்லயே எல்லாருமே அவுட் ஆகி போயிட்டாங்க. பவுலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல ஹேசல்வுட் வந்து 2 விக்கெட் எடுத்தா. அப்படி 22 ரன் கொடுத்திருந்தாரு. தயால் பாத்தீங்கன்னா 25 ரன் கொடுத்திருந்தாரு, 1 விக்கெட் எடுத்திருந்தா. அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா தாங்க ஹைலைட்டு. இக்ருனால் பாண்டியா தாங்க ஹைலைட்டு. 4 ஓவர் போட்டு 29 ரன் தான் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தா. அப்படி அதாவது இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சா வந்து குருணால் பாண்டியானால ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். அவருக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க. முக்கியமான விக்கெட்டுங்க வெங்கடேஷ் ஐயர், ரிங்கோ, முக்கியமான விக்கெட்டை அவர் தான் தூக்குனாரு. அதனால அவருக்கு தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். செகண்ட் பேட்டிங் வந்து நம்ம பெங்களூர் ஆட போறாங்க. ஆனா அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் விராட் கோலி நம்பிதான் டீமே இருக்குது.
விராட் கோலி அவுட் பண்ணிட்டாங்கன்னா டீம் அவ்வளவுதாங்க. விராட் கோலி ரன் மிஷினுங்க, அது எந்த டவுட்டுமே இருக்காது. ஆனா மத்த பேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் தான் நம்பிக்கையோட இருக்காங்க. மத்தவங்க பெரிய அளவுக்கு ஆள் இல்லையே. ஆனா கொல்கத்தா சைடு பவுலர் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. அப்போ ஜெயிக்கிறாங்களா இல்லையானே. ஈசாலா கப்பு நமதேவா, ஈசாலா கப்பு இல்ல லாலிபாப்பான்னு தெரியல, பார்ப்போம்.